அவன் ஒரு மனநோயாளி சார். அவனால நீங்க இப்போ பொதுவாக நான் சொல்றேன், நீங்க யார் வேணாலும் நீங்க வந்து பாருங்க, நீங்க வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பாப்பீங்க, அதாவது நீங்க ட்ரீட்மெண்ட் கூட்டு போனா பாருங்க. சில பேரை வந்து ஓபி சீட் போட வைப்பான், சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஐசியூ கொண்டு போயிடுவான். அவன்லாம் அப்படிப்பட்ட ஆளு. சீமான்லாம் கலெக்ஷனுக்காக கட்சி நடத்துறேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இங்க நான் சொல்றேன், விஜயும் சீமானும் சந்திச்சது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சந்திச்சது உண்மை, மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி சந்திச்சது உண்மை. அந்த சந்திப்புல வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு விஜய் சொன்ன பதில் கேட்டா, உங்க ரூட்டு வேற என் ரூட்டு வேற விஜயே சொல்லிட்டார். இதுதான் அங்க சின்னம் பறிபோன போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து சீமான் வந்து அம்மனமா நிக்கக்கூடிய ஒரு சூழல் போச்சு. நமக்கு வந்து இந்த ஓட் பேங்க் குறைஞ்சோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கால நக்க போனதா ராத்திரி 11 மணிக்கு. அன்னைக்கே வந்து கேட்டீங்கன்னாக்கா வந்து முடிச்சு. அதுக்கு பிறகுதான் அந்த மைக்கை வந்து காட்டி ஒரு பாடல் இருக்குல்ல அது வந்தது. அதுக்கப்புறம் அதை ரிசீவ் பண்ணது யாரு? அவர் பேர் சொல்லவே இல்லை, இந்த கட்சிக்காக வாக்களிங்க எல்லாம் சொல்லவே இல்லை. அந்த மைக்கை மட்டும் தான் காட்டினாரு, அந்த பாடல் வெளியிட்டாரு. அந்த மைக் சின்னம் கொடுக்கப்பட்ட பிறகு அப்ப வந்து அதை கொண்டாடினது யாரு? நீங்க தான்டா கொண்டாடுனீங்க. எங்களுக்காக தான் வந்து விஜய் காட்டினாரு, எங்களுக்காக. அன்னைக்கு விஜய் நல்லா இருந்தா, அன்னைக்கு இனிச்சுதா விஜய்? ராத்திரி 11 மணிக்கு போய் காலை நக்கல, அவனா வந்தான் உன் வீட்டுக்கு, நீ தானே போன, நீ தானே அங்க போன. அன்னைக்கு நல்லா இருந்ததா? அவன் நல்லா தெரியும், சேத்துல புரண்ட பண்ணின்னு தெரியும். சீமான தான் நான் சொல்றேன், அப்படிதான் பேசுறேன். சீமான் வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து ஒரு அசைன்மெண்ட்ல செயல்படக்கூடிய நபர், ஒரு அடியாள். ஆமா, ஒரு அடியாள். அது யாருக்கு வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு வந்து விஜய் வந்து அடிச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லி